ஓம் சாந்தி. 19/6/2026 சாக்கார முரளி. சிவபாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, சிவபாபா உங்களுடைய மலர்களை ஏற்பதில்லை. ஏனென்றால் அவர் பூஜைக்குரியவராகவோ அல்லது பூஜாரியாகவோ மாறுவதில்லை. நீங்கள் கூட சங்கம யுகத்தில் மலர் மாலைகளை அணிந்து கொள்வதில்லை. கேள்வி: எதிர்கால ராஜ்ய சிம்மாசனத்தில் அமருபவர்களாக யார் மாறுகிறார்கள்? பதில்: இப்போது தாய் தந்தையின் இதே சிம்மாசனத்தை வெற்றி அடைபவர்களே எதிர்கால சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர் ஆவர். குழந்தைகள் தாய் தந்தையின் மீது வெற்றி அடைவது அதிசயமாக இருக்கிறது. முயற்சி செய்து தாய் தந்தையை விட முன்னேறி செல்கிறார்கள். பாடல்: ஆகாய சிம்மாசனத்தை விட்டு. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான செல்லமான குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். ஆகாய சிம்மாசனத்தை விட்டு அப்படின்ற பாடல் நாம் கேட்டோம். இந்த பாடலினால் சர்வ வியாபி என்ற ஞானம் போய்விடுகிறது. நினைக்கிறார்கள் இப்போது பாரதம் மிகவும் துக்கத்தில் இருக்கிறது. நாடகத்தின்படி இந்த பாடல்கள் அனைத்தும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தினர் அறியவில்லை. அழுக்கானவர்களை தூய்மையாக மாற்றுவதற்கு அல்லது துக்கத்தில் இருப்பவர்களை துக்கத்திலிருந்து விடுவித்து சுகம் கொடுப்பதற்கு பாபா வந்திருக்கிறார். அதே தந்தை வந்துவிட்டார் என குழந்தைகள் அறிந்து கொண்டீர்கள். குழந்தைகளுக்கு அறிமுகம் கிடைத்திருக்கிறது. நான் சாதாரண உடலில் பிரவேசமாகி முழு சிருஷ்டிக்கும் முதல் இடை கடை ரகசியத்தை கூறுகிறேன் என பாபா தெரிவிக்கிறார். சிருஷ்டி ஒன்றுதான், அதுதான் புதியதாகவும் பழையதாகவும் மாறுகிறது. குழந்தை பருவத்தில் உடல் புதியதாகவும் பிறகு பழையதாகவும் மாறுவது போன்றுதான். அதே போன்று உலகம் ஒன்றுதான். புதியிலிருந்து இப்போது பழையதாகிறது, இப்போ பழையதிலிருந்து புதியதாக மாறுகிறது. புதியதாக எப்போது இருந்தது, இதை யாரும் சொல்ல முடியாது. தந்தை வந்து புரிய வைக்கின்றார். குழந்தைகளே, புதிய உலகமாக இருந்தபோது பாரதம் புதியதாக இருந்தது. சத்யுகம் என்று கூறப்பட்டது. அதே பாரதம் இப்போது பழையதாக இருக்கிறது. இதற்கு மிக பழைய உலகம் என்று கூறப்படுகிறது. புதியதிலிருந்து பழையதாகி விட்டது. பிறகு அதை நிச்சயமாக நாம் புதியதாக மாற்ற வேண்டும். புதிய உலகத்தை குழந்தைகள் சாட்சாத்காரம் செய்கின்றனர். சரி, அந்த புது உலகத்தின் அதிபதியாக யார் இருந்தனர்? நிச்சயமாக இந்த லக்ஷ்மி நாராயணன் தான் இருந்தனர். ஆதி சனாதன தேவி தேவதைகள் அந்த உலகத்தின் அதிபதியாக இருந்தனர். இந்த தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார். இப்போது நிரந்தரமாக இதை நினையுங்கள். அப்பா பரந்தாமத்திலிருந்து நம்மை படிக்க வைக்கிறார். ராஜயோகத்தை கற்பிப்பதற்காக வருகின்றார். அப்பா நம்மளுக்கு இந்த படிப்பை சொல்லி கொடுக்குறாங்க, ராஜயோகத்தை சொல்லி கொடுக்குறாங்க. எல்லா புகழும் அவர் ஒருவருக்கே. இவருடைய புகழ் எதுவும் இல்லை. இச்சமயம் அனைவரும் கீழான புத்தி உடையவராக இருக்கின்றனர். எதையும் புரிந்து கொள்வதில்லை. ஆகவே நான் வருகிறேன் எனவே பாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஆகாய சிம்மாசனத்தை விட்டு வாருங்கள் அப்படின்னு பாட்டு உருவாகியிருக்காங்க. ட்ராமா படி. அப்பா தேக உணர்வை விட்டு நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். மேலும் உடல் மூலமாக பாடத்தை கடைபிடியுங்கள் என அடிக்கடி கூறுகின்றார். போதும், வரும்போதும் போகும்போதும் இந்த பாபாவை பார்க்கிறீர்கள். ஆனால் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். அனைத்தையும் சிவபாபா தான் செய்கிறார் என நினையுங்கள். சிவபாபாவின் பக்கம் இருக்க வேண்டும். சிவபாபா இல்லை என்றால் இவருடைய ஆத்மா, இவருடைய உடலுக்கு எந்த வேலையும் இல்லை. பிரம்மா பாபாவை சொல்கிறாங்க. இவருக்குள் சிவபாபா இருக்கின்றார் என்று எப்போதும் புரிந்து கொள்ளுங்கள். அவர் இவர் மூலமாக படிக்க வைக்கிறார். இவர் உங்களுடைய டீச்சர் கிடையாது. பிரம்மா பாபா வந்து உங்களுடைய டீச்சர் கிடையாது. சிவபாபா தான் உங்களுடைய சுப்ரீம் டீச்சர். சிவபாபாவை தான் நினைக்க வேண்டும். ஒருபோதும் உடலை நினைக்கக்கூடாது. புத்தியோகம் பாபாவுடன் இருக்க வேண்டும். மீண்டும் வந்து ஞான யோகத்தை கற்பியுங்கள் என குழந்தைகள் நினைக்கிறார்கள். பரம்பிதா பரமாத்மாவை தவிர வேறு யாரும் ராஜயோகம்
கற்றுத்தர முடியாது. அவரே அமர்ந்து கீதா ஞானத்தை கூறுகின்றார். பிறகு இந்த ஞானம் மறைந்து போகும் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. அங்கே அவசியம் இல்லை. ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது. சத்கதி கிடைத்து விடுகிறது. கெட்ட நிலையிலிருந்து நல்ல நிலையை அடைவதற்கான ஞானம் கொடுக்கப்படுகிறது. நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் அன்பான கீழ்ப்படிந்த தந்தையாக, ஆசிரியராக, வேலைக்காரனாக இருக்கிறேன். பெரிய பெரிய ராயலான மனிதர்கள் எழுதும் பொழுது கூட கீழே கையெழுத்திடும்போது மின்டோ, கர்சென் என கையெழுத்திடுகிறார்கள். தன்னை ஒருபோதும் லார்ட், அதாவது கடவுள் அப்படின்னு அவங்க எழுதுறதில்ல. இங்கேயோ ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன், ஸ்ரீ இன்னார் ஒரேடியாக ஸ்ரீ என்ற வார்த்தை போட்டு விடுகிறார்கள். ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ நாராயணர் நம்ம சத்தியுகத்தில் தேவதைகளுக்கு தான் போடுவோம். ஆனால் இப்போது எல்லாருக்குமே ஸ்ரீ அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னை ஆத்மா என்று உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். தந்தையை நினையுங்கள். இந்த பழைய உலகத்தில் ஆத்மா மற்றும் உடல் இரண்டுமே அழுக்காக இருக்கிறது. தங்கம் 9 கேரட் என்றால் நகையும் 9 கேரட் தான். தங்கத்தில் தான் கலப்படம் சேருகிறது. ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆத்மாவில் அனைத்துமே ஒட்டும். தங்கத்தில் தான் மற்ற பொருட்கள்லாம் சேர்த்து நகையாக உருவாக்குறாங்க இல்லையா? அதுபோல் ஆத்மாவில் பாவம் ஒட்டும், ஒட்டாமல் இருக்காது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. இந்த ஞானம் இப்போது உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் அரை கல்பத்திற்கு 21 பிறவிகளுக்கு சொத்தை அடைகிறீர்கள் என்றால் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் குழந்தைகளோ மறந்து போகிறீர்கள். சிவபாபா பிரம்மா மூலமாக நமக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கின்றார். பிரம்மாவின் ஆத்மா கூட அவரை நினைக்கிறது. சிவபாபா பிரம்மாபாபா மூலமாக நம்மளுக்கு இந்த கல்வியை கொடுக்குறாங்க. பிரம்மா பாபாவை சிவபாபாவை நினைவு செய்து தூய்மையாக ஆகுறாங்க. பிரம்மா, விஷ்ணு, சங்கர சூட்சும வதனவாசி ஆவர். அப்பா முதலில் சூட்சும சிருஷ்டியை படைக்கிறார். நிர்வாண தாமம் உயர்ந்ததிலும் உயர்ந்த தாமமாகும். ஆத்மாக்களின் நிர்வாண தாமம் அனைத்தும் விட உயர்ந்தது. ஒரு பகவானை அனைத்து பக்தர்களும் நினைக்கிறார்கள். ஆனால் அழுக்காக மாறிவிட்டதால் அப்பாவை மறந்து கல் முள் அனைத்தையும் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாடகத்தில் ஒரு முறை என்ன பதிவாகி விடுகிறதோ, அதாவது ஒரு பறவை பறப்பது போன்று இடையில் பதிவாகிவிட்டால் அந்த நொடி வரும்போது அதுவே திரும்ப நடக்கும். பட்டம் பறப்பது போன்று பதிவாகிவிட்டால் அது மீண்டும் திரும்ப நடக்கும். அதாவது நாடகத்தில் ஒரு தடவை ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுவே மீண்டும் மீண்டும் நடக்கும். அப்படி கல்பமாக அதுவே நடக்கும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. இதுவும் நாடகத்தில் ஒவ்வொரு நொடியும் திரும்ப நடக்கிறது, பதிவாகி கொண்டே இருக்கிறது. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகமாகும். இது அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. தந்தை தான் வந்து ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். மேலும் நாடகத்தின் ஞானத்தை கொடுக்கிறார். படங்கள் கூட எவ்வளவு நன்றாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. சங்கம யுகத்தில் கடிகார முள் கூட பொருத்தப்பட்டிருக்கிறது. சிருஷ்டி சக்கரம் படத்தில் 4 யுகங்கள் இருக்கு இல்லையா? அதில் சங்கம யுகம் 5வதாக அந்த சங்கம யுகத்தில் வரும்போது நொடி முள் காமிச்சிருப்பாங்க. அதுதான் அப்பா சொல்கிறாரு. படங்கள் கூட சங்கம யுகம் படம் கூட நல்லா நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. சங்கம யுகத்தில் கடிகார முள் கூட பொருத்தப்பட்டிருக்கிறது. கலியுகத்தின் முடிவு சத்யுகத்தின் ஆரம்பம் சங்கமம் ஆகும். இப்போது பழைய உலகத்தின் பல தர்மங்கள் வைக்கின்றனர். புதிய உலகத்தில் பிறகு இவை இருக்காது. நம்மை பாபா படிக்க வைக்கின்றார். நாம் இறை மாணவர்கள் என குழந்தைகளாகிய நீங்கள் எப்போதும் புரிந்து கொள்ளுங்கள். பகவான் வாக்கு அப்பா சொல்கிறாங்க, நான் உங்களை ராஜாக்களுக்கு ராஜாவாக மாற்றுகிறேன். ராஜாக்கள் கூட லக்ஷ்மி நாராயணரை பூஜை செய்கிறார்கள். எனவே அவர்களை பூஜைக்குரியவர்களாக மாற்றுவது நானே. லக்ஷ்மி நாராயணரை பூஜை செய்கிறாங்க. ஆனால் அவங்கள பூஜைக்குடைய தகுதியுடையவராக மாற்றுறது யார்? சிவபாபா தான் மாற்றுறாங்க. பூஜாரியாக இருந்தவங்கள பூஜைக்கு உரியவராக மாற்றுறாங்க. பிறகு நாமே பூஜாரி ஆகிறோம் என குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள். பாபா மாறுவதில்லை. சிவபாபா சொல்கிறாங்க, நான் பூஜாரியாகவும் ஆகிறதில்ல, பூஜைக்குரியவராகவும் ஆகிறதில்ல. ஆகையால் நான் மாலையை அணிந்து கொள்வதில்லை, அணிவிக்க வேண்டியதும் இல்லை.
பிறகு நாம் ஏன் மலர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நீங்களும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டப்படி தேவதைகளுக்கு தான் உரிமை இருக்கின்றது. அவர்களுடைய ஆத்மா மற்றும் உடல் தூய்மையாக இருக்கிறது. அவர்களே மலர்களை அணிவதற்கு உரிமையானவர்கள். நாம் எப்படி மலர்களை அணிய முடியும்? தேவதைகளுக்கு தான் அந்த உரிமை இருக்குது. அவங்க தான் சரீரத்துலேயும் தூய்மையாக இருக்காங்க, ஆத்மாவிலையும் தூய்மையாக இருக்காங்க இல்லையா? அதனால் அவங்களுக்கு தான் அந்த மலர்கள், மாலைகள், அனைத்து பூஜைகளுமே. இப்போ நம்ம சங்கம யுகத்தில் பூஜைக்குரியவர்களாகவும் இல்லை, பூஜாரியாகவும் இல்லை அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. அவர்களே மலர்களை அணிவதற்கு உரிமையானவர்கள். அங்கே சொர்க்கத்திலோ மனமுள்ள மலர்கள் இருக்கின்றன, நறுமணத்திற்கான மலர்களும் இருக்கின்றது, அணிந்து கொள்வதற்கான மலர்களும் இருக்கின்றது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் விஷ்ணுவின் கழுத்து மாலை ஆகிறீர்கள் என பாபா கூறுகின்றார். வரிசை கிரமத்தில் சிம்மாசனத்தில் அமர வேண்டும். யார் எவ்வளவு போன கல்பத்தில் முயற்சி செய்தனரோ இப்போது செய்கிறார்கள். செய்ய வேண்டியிருக்கும் வரிசை கிரமம் இருக்கிறது. சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர்களாக மாறுவதற்கு இப்போது என்னுடைய இதே சிம்மாசனத்தை வெற்றியடைபவர்களே எதிர்காலத்தில் சிம்மாசனத்தில் அடையக்கூடியவர்களாக மாறுவார்கள் என கூறுகிறார். இப்போ யார் தந்தையோடைய இதே சிம்மாசனத்தில் இருக்காங்களோ அவங்க தான் எதிர்காலத்தில் ராஜ்ய சிம்மாசனத்தில் அமருவாங்க. நரனிலிருந்து நாராயணன் ஆகும் அளவிற்கு முயற்சி செய்யுங்கள். குறிக்கோள் முக்கியமானது ஒன்றே ஆகும். பிறகு ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது. அதில் விதவிதமான பதவி இருக்கிறது. நீங்கள் மாயாவை வெற்றி அடைவதற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். குழந்தைகளை கூட அன்போடு நடத்துங்கள், ஆனால் ட்ரஸ்டியாக இருங்கள். பிரபு இது அனைத்தும் தாங்கள் கொடுத்தது. மிகவும் ஆரோக்கியமான நோயற்ற 21 உடல்கள், 21 பிறவிகள் உங்களுக்கு கிடைக்கிறது. குழந்தைகளுக்கு அனைத்து காட்சிகளும் கிடைக்கிறது. அவ்விடத்தின் பழக்க வழக்கங்கள், அதாவது சொர்க்கத்தினுடைய காட்சி உங்களுக்கு கிடைக்குது. அவ்விடத்தின் பழக்க வழக்கங்கள் எப்படி நடக்கிறது, எப்படி இருக்கிறது, எப்படி ஆடைகள் அணிகிறார்கள், சுயம்வரம் போன்றவை எப்படி நடக்கிறது என்பதை குழந்தைகள் காட்சிகளாக பார்த்திருக்கிறார்கள். அந்த நடிப்பு அனைத்தும் முடிந்துவிட்டது. அச்சமயம் இவ்வளவு ஞானம் இல்லை. இப்போது ஒவ்வொரு நாளும் குழந்தைகளாகிய உங்களுக்குள் சக்தி அதிகரித்து கொண்டே போகிறது. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அதிசயமாக உள்ளது அல்லவா? பரம்பிதா பரமாத்மாவிற்கு கூட எவ்வளவு நடிப்பு இருக்கிறது. சிவபாபாவுக்கும் அவருடைய நடிப்பு இருக்கிறது. உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. யுகங்கள் சுற்றி கொண்டே இருக்கிறது. இந்த நாடகத்தின் சக்கரத்தை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. சத்தியுகத்தின் தேவதைகளை கூட அறியவில்லை. தேவதைகளின் அடையாளம் மட்டும் இருக்கின்றது. நாம் சிவபாபாவினுடையவர் என எப்போதும் புரிந்து கொள்ளுங்கள் என பாபா புரிய வைக்கின்றார். சிவபாபா நம்மை படிக்க வைக்கின்றார். சிவபாபா இந்த பிரம்மா மூலமாக எப்போதும் பாடங்களை அளிக்கிறார். சிவபாபாவின் நினைவில் மிகவும் ஆனந்தம் வந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட இறை தந்தை யார்? அவர் ஆசிரியராகவும் டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார். இறை தந்தை ஆசிரியராகவும் இருக்கார், டீச்சராகவும் இருக்கார், சத்குருவாகவும் இருக்கார். நீங்கள் தங்களை இறைமானவர் என உணர்ந்தால் ஆஹா சௌபாகியம். இறை தந்தை படிக்க வைக்கின்றார். எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. எவ்வளவு இனிமையான பாபா, இனிமையான விஷயம் நினைவு செய்யப்படுகிறது. எப்படி மணவாளன் மணப்பெண்ணுக்கு அன்பு ஏற்படுகிறது. அதாவது ஒருவரை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். உங்களுடைய ஆத்மா பரமாத்மாவுடனான தொடர்பாகும். பாபா எவ்வளவு ஞானத்தின் கடலாக இருக்கின்றார், அன்பின் கடலாக இருக்கின்றார் என்று ஆத்மா கூறுகிறது. இந்த அழுக்கான உலகம், அழுக்கான உடலில் நம்மை எவ்வளவு உயர்ந்தவராக மாற்றுகின்றார். மனிதனிலிருந்து தேவதையாக்குவதற்காக எந்த சண்டையும் போடுவதில்லை என பாடப்பட்டிருக்கிறது. நொடியில் வைகுண்டத்திற்கு போகிறார்கள். ஒரு நொடியில் வைகுண்டத்துக்கு போகிறாங்க. நொடியில் மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குகிறார்கள். இதுவே குறிக்கோள் ஆகும்.
இதற்காக படிப்பை படிக்க வேண்டும். குருநானக் கூட அழுக்கான அசுத்தமான துணிகளை துவைக்க வாருங்கள் என கூறுகின்றார். லட்சியம் என்ற சோப்பு இருக்கிறது அல்லவா? லட்சியம் என்ற சோப்பு கொண்டு இந்த அழுக்கான உடைகளை துவைங்க ஆத்மாவை அப்படின்னு அப்பா குருநானக் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. நான் எவ்வளவு நல்ல வண்ணராக இருக்கிறேன் என பாபா கூறுகிறார். உங்களுடைய உடை உங்களுடைய ஆத்மா மற்றும் உடலை எவ்வளவு தூய்மையாக மாற்றுகிறேன். எனவே தாதாவை ஒருபோதும் நினைக்கக்கூடாது, பிரம்மா பாபாவை ஒருபோதும் நினைக்கக்கூடாது, சிவபாபாவை தான் நினைக்கணும். காரியம் முதலிலும் சிவபாபாவை தான் நினைக்கணும். உங்களுக்கு இந்த கண்கள் மூலமாக பார்ப்பதற்கு பிரம்மா பாபாவின் ரதம் தெரிகிறது. நீங்கள் சிவபாபாவை நினையுங்கள் என ஆத்மாவிற்கு கூறுகிறார். சிவபாபா இவர் மூலமாக பிரம்மா பாபா மூலமாக உங்களை கூழாங்கல்லிலிருந்து வைரம் போன்று மாற்றிக்கொண்டிருக்கிறார். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கியச்சாரம் 1. பாபாவின் இதயம் என்ற சிம்மாசனத்தை வெற்றியடைய முயற்சி செய்யுங்கள். குடும்பத்தில் ட்ரஸ்டியாக இருந்து அன்போடு அனைவரையும் நடத்த வேண்டும். மோகத்தை வென்றவர் ஆக வேண்டும். 2வது பாயிண்ட்டு, யோகா பலத்தில் ஆத்மாவை சுத்தமாக்க வேண்டும். இந்த கண்களினால் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாலும் ஒரு தந்தையை நினைக்க வேண்டும். இங்கே மலர் மாலையை ஏற்றுக்கொள்ளாமல் மனமுள்ள மலராக வேண்டும். இங்கே மலர் மாலையை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, மனமுள்ள மலராக மாறுங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. வரதானம், பலனுக்கான ஆசையை தியாகம் செய்து நன்றாக முயற்சி செய்யக்கூடிய உயர்ந்த முயற்சியாளர் ஆகுக. வரதானத்திற்கான விளக்கம், யார் முயற்சிக்கான பலன் அடைவதற்கான ஆசையின்றி இருக்கிறார்களோ, அதாவது பலனை எதிர்பார்த்து முயற்சி பண்ணாமல் யார் இருக்காங்களோ அவர்கள் உயர்ந்த முயற்சியாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கு ஆசை இருக்கிறதோ அங்கு தான் தூய்மை அழிந்து விடுகிறது. ஆசை இருக்கிற இடத்துல தூய்மை இருக்காது. மேலும் யோசிப்பவர்களாக ஆகிவிடுகின்றனர். யார் இங்கேயே பலனடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் எதிர்காலத்தில் வருமானம் சேமிப்பை குறைத்து கொள்கிறார்கள். ஆகையால் ஆசை என்ற வார்த்தைக்கு பதிலாக நல்லது என்ற வார்த்தை நினைவில் கொள்ளுங்கள். உயர்ந்த முயற்சியாளர்கள் சதா கரையற்றவர்களாக ஆவதற்கான முயற்சி செய்வர். எந்த ஒரு விஷயத்திலும் தோல்வி அடைய மாட்டார்கள். ஸ்லோகன், சாதனங்களை தாமரை மலராகி பயன்படுத்துங்கள், ஏனெனில் இது உங்களது கர்ம யோகத்திற்கான பலனாகும். அவ்யக்த சமிக்கை, சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் தங்களது சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மை உடையவர் ஆகுங்கள். சர்வஸ்வ தியாகி குழந்தைகளிடம் முக்கியமாக சரளகுணம் மற்றும் பொறுமை குணம் அவசியம் இருக்கும். சர்வஸ்வ தியாகி குழந்தைகளிடம் முக்கியமாக சரளகுணம் மற்றும் பொறுமை குணம் அவசியம் இருக்கும். இப்படிப்பட்ட குழந்தைகள் சுயம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மற்றும் அனைவரையும் ஈர்த்து விடுவார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பானவர்களாக ஆகிவிடுவார்கள். ஒருவேளை சரளகுணம் இல்லையெனில் அன்பானவர்களாகவும் இருக்க முடியாது, சாக்காரத்திலும் பார்த்திருப்பார்கள். எந்த அளவிற்கு ஞானம் நிறைந்தவராக இருந்தாரோ அந்த அளவிற்கு சரள சுபாவம், வயோதிகர்களிடம் வயோதிகராக, குழந்தைகளிடம் குழந்தையாக, அதாவது சரள சுபாவமாக இருக்கவங்க வயோதிகர்களிடம் வயோதிகராக இருப்பாங்களாம், குழந்தைகளிடம் குழந்தையாக இருப்பாங்களாம். அந்தளவுக்கு அவங்க சரளமாக இருப்பாங்களாம். ஓம் சாந்தி.